அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். உங்கள் ஏஏ அன்பரசு. இன்றைய தினம் நம்ம ஒரு மிக முக்கியமாக என்ஜினியரிங் ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றியும் அதே போல் இன்ஸ்டியூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதின பின்னாடி அதில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ என்னென்ன மாதிரியான காலேஜஸில், அதாவது இன்ஸ்டியூட்டில், நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ தான் இந்த பதிவு. அதனால் அனைவருமே இது ஜேஇ மெயின்ஸ் எழுதி நல்ல மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய அனைவரும், அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜேஇ மெயின்ஸை எழுதக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் பேரண்ட்டும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக ஜேஇ மெயின்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான இன்ஸ்டியூட்டில் நம்ம ஜாயின் பண்ண முடியும்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல ஜேஇ மெயின்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்சன்டேஜ் ஒரு 95+ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஐடிசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் நிறையா ஜாயின் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இந்தியாவில் எவ்வளோ என்ஐடிஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒரு 31 என்ஐடிஸ் இருக்குது. அடுத்தது IIITன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய IIIT எவ்வளோ இருக்குன்னா 26 IIITஸ் இருக்குது. அடுத்ததான் GFTI, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய GFTI எவ்வளோ இருக்குன்னா 38 GFTI இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன, இந்திய அளவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ். அப்போ இந்த 3 இன்ஸ்டியூட்லேயுமே நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் மட்டுமே கிளியர் பண்ணி, அதாவது ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்கினாவே தாராளமாக இந்த 3 இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இந்த 3 இன்ஸ்டியூட்லேயும் சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா, ஸோ நியர்லி 44,900 சம்திங் சீட்ஸ் வந்து இதில் மட்டுமே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 சீட்ஸ் வந்து ஸோ என்ஐடி, IIIT அண்டு GFTன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ப்ரீமியர் இன்ஸ்டியூட்லையுமே இருக்குது. ஸோ ஒரு 45,000 பேருக்கு ஜேஇ மெயின்ஸில் நல்ல மார்க் ரேங்கிங் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது என்ஐடியில் மட்டுமே எத்தனை கோர்சஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா, டோட்டலாக ஒரு 68 கோர்சஸ் இருக்குது. 68 கோர்ஸ் மட்டுமே என்ஐடியில் இருக்குது. அதில் 4 இயர் பிடெக் இருக்குது. அதே போல் 5 இயர் பிடெக் அண்டு எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. அதே போல் 5 இயர் மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடிய எம்எஸ்சி கோர்சஸ் இருக்குது. அதே போல் 5 இயர் பிஎஸ் அண்டு எம்எஸ் கோர்ஸ். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி என்ஜினியரிங், இது போல் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லேயும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். பிடெக் மட்டும் இல்லாமல் பிஎஸ், எம்எஸ், அதே போல் எம்எஸ்சி மாதிரி கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியும். அதே போல் தான் IIIT எடுத்துட்டிங்கன்னா, ஸோ IIITயில் கிட்டத்தட்ட எவ்வளோ கோர்சஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா 34 கோர்சஸ் இருக்குது. IIITயில் மட்டுமே எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னா 34 கோர்ஸ் பக்கமாக இருக்குது. அதே போல் GFTயில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னா 50 கோர்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய, ஸோ மிக முக்கியமாக பேஸ்ட் ஆன் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் ப்ளஸ் ரேங்கை பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இது இந்தியாவில் நான் சொல்லிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ஐடி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ என்ஐடி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய என்ஐடி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருச்சியில் இருக்குது. ஸோ பழைய REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் தான் இங்கே என்னவோ இப்போ கன்வெர்ட் ஆகிருக்குன்னா என்ஐடியே கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ எப்படின்னா 1964லேயே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்ஐடி பொறுத்தளவு, என்ஐடி திருச்சி பொறுத்தளவுக்கு. அதே போல் இந்தியாவில் NIRF ரேங்கிங்கில் 2025 பிரகாரம் எத்தனாவது ரேங்க் இருக்குன்னா 9th ரேங்க்கில் இருக்குது. அதே போல் ஓவரால் ரேங்கிங்கில், ஸோ என்ஜினியரிங் இல்லாமல் டோட்டலாக ஓவரால் ரேங்கிங்கில் எல்லா காலேஜஸுமே சேர்ந்து ஓவரால் ரேங்கிங் எடுத்துட்டிங்கன்னா ஸோ 30th பிளேஸில் இருக்குது. ஸோ டாப் மோஸ்ட்டு என்ஐடி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் என்ஐடியில் ஒன் ஆஃப் த என்ஐடி எதுனா நம்ம தமிழ்நாடு என்ஐடி. ஸோ இங்கே
ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அது காரணம் என்னென்னா NIRF ரேங்கிங் வந்து 9th ரேங்காக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ NIRF ரேங்கிங்னா உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு பேர் என்னென்னா NIRF ரேங்கிங். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வழங்கக்கூடிய ஒரு ரேங்கிங். ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் எப்படிலாம் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தரக்கூடியதான் NIRF ரேங்கிங் சொல்லுவாங்க. அந்த NIRF ரேங்கிங் NITக்கு வந்து 9th பிளேஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டோட்டல் சீட்ஸ் NIT திருச்சியில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னா, ஸோ மொத்தமாக 1038 சீட் இருக்குது. ஸோ கோர்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 10 கோர்சஸ் இருக்குது, 10 கோர்ஸ் இருக்குது. அந்த 10 கோர்ஸில் மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குன்னா 1038 சீட் இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா 50% ஆஃப் சீட்டு ஹோம் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய HS, அதே போல் OASன்னு சொல்லக்கூடிய அதர் ஸ்டேட்டு. அப்போ ஹோம் ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னா 50% ஆஃப், அதே போல் அதர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னா 50%. ஸோ 50% ஆஃப் சீட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே கிடைக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க் ஒரு 95% மேலே வாங்கியிருந்தீங்கன்னாவே நீங்கள் தாராளமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NITயில் தாராளமாக ஜாயின் பண்ண முடியும். அது காரணம் என்ன, 50+50. அப்போ 50% நம்ம ஸ்டேட் பசங்களுக்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1038 சீட்டுனா இதில் 519 to 520 சீட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஒரு 520 சீட்டு இருக்கிறதுனால தாராளமாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, சூப்பர் நியூமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் கேர்ள்ஸினுடைய ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறக்காகவும் இன்ஜினியரிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பர் நியூமரின்னு ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கோட்டா பேஸ் பண்ணி கேர்ள்ஸுக்கு மட்டுமே ஒரு 180 to 200 சீட்டு வந்து தனியாக அலோகேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஜென்ரல் கோட்டாவிலையும் அப்ளை பண்ண முடியும், அதே போல் இந்த சூப்பர் நியூமரி கோட்டாலையும் அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் கேர்ள்ஸுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது திருச்சி NIT பொறுத்தளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எப்படி உள்ள என்ட்ராருக்கான வாய்ப்பு அப்படின்னா, JEE மெயின்ஸ் ப்ளஸ் ஜோசா கவுன்சிலிங், அதாவது ஜாயிண்ட் சீட்டு அலோகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஜோசா கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நம்ம உள்ள என்ட்ராக முடியும். ஸோ நான் வேணால் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் நான் ரீட் பண்ணிடுறேன், எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 79 சீட். அப்போ 79 சீட்னா 50% HS, அதே போல் 50% அதர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 79 சீட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்க்கு 118 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 119 சீட்டு, ECE எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 117 சீட்டு, EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு பொறுத்தளவுக்கு 116 சீட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 118, அதே போல் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 79, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எவ்வளோனா 118, அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா 117 சீட்டு. இது போக 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய BArc 5 இயர் கோர்சஸ். ஸோ அந்த 5 இயர் கோர்சஸ் BArcல மட்டும் எவ்வளோனா 57 சீட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோனா 1038 சீட்டு. இதில் அப்ராக்சிமேட்டாக ஹோம் ஸ்டேட்டுக்கு எவ்வளோனா 519 to 520 சீட்டு, அதே போல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 519. ஸோ இதுதான் திருச்சி NITயில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அண்டு அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ்னே சொல்லலாம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். ஸோ அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ 520 சீட் இருக்குது, அதனால் ஈஸியாக நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு அந்த சூப்பர் நியூமரி ஸ்கீம்ஸ் மூலமாகவும் உள்ள நீங்கள் என்ட்ராக முடியும். பிகாஸ் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டு எவ்ரி இயர் ஸோ மிக அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் பேக்கேஜே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் இதனுடைய பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NIT நமக்கு கிடைத்த ஒரு பெருமையான ஒரு விஷயமே நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது IIIT. ஸோ இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் IIIT. ஸோ IIITங்கிறது கொஞ்சம் NITக்கு அடுத்த கேட்டகரியில் வரக்கூடியது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிவிட்டு 26 இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த 26 இன்ஸ்டியூட்டில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, எவ்வளோ கோர்சஸ்னால் டோட்டலாக 34 கோர்சஸ் மட்டுமே அங்கே இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்
காஞ்சிபுரம் தஞ்சாவூரில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ IIIT எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் சீட்ஸ் இன் IIIT எவ்வளோன்னா 492 சீட் இருக்குது. பட் இங்கே வந்து 50-50லாம் கிடையாது. ஸோ ஓவராலாக நம்ம அதில் உள்ள என்ட்ரு ஆக வேண்டியதான். இதில் என்னென்ன கோர்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 89, அதே போல் இசிக்கு வந்து 128, மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் 85, அதே போல் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்குது 44, சிஎஸ்சி வித் மேஜர் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லனா ஒரு 46 சீட் இருக்குது. அது போக 5 இயர் பேச்சுலர் அண்டு மாஸ்டர்ஸ் இன் டெக்னாலஜி, ஸோ டியூல் டிகிரி கோர்சஸ். எம்டெக் சிஎஸ்சி வந்து இல்லைன்னா 60 சீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடெக் இன் இசிஇ அண்டு எம்டெக் இன் விஎல்எஸ்ஐ டிசைன் அது ஒரு 20 சீட் இருக்குது. அதே போல் பிடெக் இன் இசிஇ அண்டு எம்டெக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் 20 சீட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னா 492 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதற்கான வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா www.iiitm.ac.in அப்படிங்கிற இதனுடைய வெப்சைட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் இதுவும் அதே போல் ஜேஇ மெயின்ஸ் ப்ளஸ் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக தான் உள்ள என்ட்ரு ஆக முடியும். இது தமிழ்நாட்டில் IIIT எங்கே இருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது இன்னொரு IIIT எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ அதே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ அங்கே மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குதுன்னா ஒரு 150 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக 150 சீட்ஸ் இருக்குது. ரெண்டு கோர்ஸ் தான். ஒன்று வந்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 75 சீட்ஸு, அதே போல் பிடெக் இன் இசிஇ 75 சீட்ஸ். ஸோ இது திருச்சியில் இருக்கக்கூடிய IIIT. இதுக்கான வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா www.iitt.ac.in அப்படிங்கிறது தான் இதனுடைய வெப்சைட்டு. ஸோ நீங்கள் NITயில் கொஞ்சம் மார்க் குறைவாக இருக்கும் பொழுது IIITக்கு நம்ம வரும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IIITன்னு எடுத்துட்டிங்கன்னா 2 இருக்குது. ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம், அதே போல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் திருச்சி. இந்த 2 இடங்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னென்னா GFTI. ஸோ இது கொஞ்சம் IIIT விட இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு GFTன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஃபண்டு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோனா 38 காலேஜஸ் இருக்குது, 38 இன்ஸ்டியூட் இருக்குது. எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 50 கோர்சஸ் இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தஞ்சாவூரில் இருக்குது. அதாவது NIFTM சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்டு என்டர்பிரனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து NIFTM சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு, ஃபுட் டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டு தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ இது பேஸ்ட் ஆன் ஜேஇ மெயின் ப்ளஸ் ஜோசா கவுன்சிலிங் தான். என்ன கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குன்னா 90 சீட் இருக்குது. ஸோ இது பேஸ்ட் ஆன் ஜேஇ மெயின்ஸ் ப்ளஸ் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கான வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா www.NIFTEM-T.ac.in அப்படிங்கிறதா இதனுடைய வெப்சைட் அட்ரஸ். ஸோ ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேஇ மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் தரக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் NIFTEM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் ஒரு அருமையான இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். அதற்கு தான் IIHT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா நம்ம சேலத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எதில் வருதுன்னா GFTக்குள்ளே வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை பேஸ் பண்ணி ஜோசா கவுன்சிலிங் மூலமாக வரக்கூடிய ஒரு கோர்ஸ். இங்கே கொடுக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னா பிடெக் ஹேண்ட்லூம் அண்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இங்கே கொடுக்கக்கூடிய கோர்ஸு. மொத்தம் டோட்டல் சீட் எவ்வளோன்னா 60 சீட்டு. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் ஒன்லி 30 சீட்ஸு ஃப்ரம் ஜேஇ மெயின்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 சீட் இங்கே நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பேஸ்ட் ஆன் TNEA கவுன்சிலிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம தமிழக மாணவர்களுக்கு. ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 3 இதுவுமே, அதாவது NIT, IIIT, GFTI, இந்த 3 கோர்ஸுமே எதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடியதுன்னா ஜேஇ மெயின்ஸ் மூலமாக வரக்கூடியது. ஸோ ஜேஇ மெயின்ஸ் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அருமையான வாய்ப்பு இந்த இடங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், NIT இன் திருச்சி, அதே போல் அங்கே திருச்சியில் எவ்வளவு
சீட்ஸ் இருக்குன்னா 1038 சீட் இருக்குது. 50% ஆஃப் சீட் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே. அதுபோல் சூப்பர் நியூமரியில் கேர்ள்ஸுக்கு மட்டுமே ஒரு 180 to 200 சீட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ட்ரிபிள் ஐடின்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரிபிள் ஐடி பொறுத்தளவுக்கு ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இன்னொன்று எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் அண்டு திருச்சியில் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து எடுத்துட்டிங்கனாலும் ஒரு நிறையா கோர்சஸ் இருக்குது. அதனால் அங்கேயும் ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது ஜிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்லேயும் அதே போல் சேலத்தில் இருக்குது. ஸோ அருமையான வாய்ப்பு. இந்த ஜேஇ மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் இதையே கருத்தில் கொண்டு இந்தியாவில் இது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டு தான். அப்போ இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் சேரணும் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கு நம்ம ஹையாக வாங்கணும். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் முடிந்த அளவுக்கு இங்கே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நெக்ஸ்ட் இயரில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சான்சஸாக இருக்குது. அந்த சான்சஸை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நிச்சயமாக நீங்களும் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் ஒரு மிகப்பெரிய கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஆளுமைகளாக உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.